ரஞ்சித்தோட ஃபோன் யார் கையில் சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் நினச்சிட்டு இருந்தானோ கடைசியில் அவங்க கையிலே வந்து சிக்கிடுச்சு. ஒரு விஷயத்துல இருந்துமே இந்த ரஞ்சித் வந்து தப்பிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தான். ஆனால் கடைசியில் கையும் களவுமா எல்லா விதத்துலையுமே வந்து வசமாக சிக்கிக்கிட்டாங்க. அவன் வேற எதுலாச்சும் மாட்டியிருந்தா கூட தப்பிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இந்த ஃபோன் வந்து சூர்யா கையில் கிடச்சதுனால இவன் தான் வந்து கொலையாளி, குற்றவாளி, அப்புறம் எல்லா பொண்ணுங்களையுமே வீடியோ எடுத்து வச்சிருக்க எல்லா உண்மையுமே சூர்யாவுக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுமே இது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்துட்டு இப்போ அந்த மோதிர விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை வந்து தேடுறதுக்காக வந்து அப்போ தூக்கி போட்டுட்டு மோதிரத்தை இப்போ தேடுறதுக்கு வரான். நைட்டு ஒரு ஒரு 2-3 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து இவன் மோதிரத்தை தேட வரான். ஆனால் வந்துட்டு சூர்யா வந்து அந்த சமயத்தில் வந்து ஃபுல்லாக தூக்கமே வரல. ஏன்னா அந்த கையை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம், நமக்கு நல்லா தெரிஞ்ச கை தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு நல்லாவே வந்து தெரிய வருது. அப்போ தான் வந்து சூர்யாவுக்கு வந்து தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு சூர்யா வெளியே வந்து நிற்க இவன் வந்து எதையோ தேடிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்ததுமே சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல. இவன் இந்த டைமில் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரொம்ப வந்து குழப்பம் ஆயிடுறாரு. உடனே வந்து கீழே வந்து என்ன ரஞ்சித் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இவன் சூர்யா வர்றதை பார்த்ததுமே மோதிரத்தை தூக்கி போட்டுட்டு இல்லை சூர்யா என் ஃபோன் வந்து காணும், அதான் தேடிட்டு இருக்கேன். ஃபோனை தேடின மாதிரி தெரிலையோ, ஏதோ ஒரு சின்ன பொருள் மோதிரம் அந்த மாதிரி நீ தொலைச்ச மாதிரிலாம் தேடிட்டு இருந்த, இப்போ என்ன எதுவுமே இல்லைன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சூர்யா நான் என்ன மோதிரத்தை போட்டேன் தேடுறதுக்கு, இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சரி வா நானுமே தேடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீலாம் தேட வேணாம் நான் மட்டும் தேடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதில் என்னடா இருக்குது வா தேடி தரேன், ஃபோன் ரொம்ப முக்கியம் இல்லை நான் தேடி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் வேணாம் சூர்யான்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னாலும் சூர்யா வந்து கேட்கவே இல்லை. தேடி கொடுக்கறதுல ரொம்பவே வந்து ஆர்வமாக இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து சூர்யாவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. இவனை இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு நல்லா தேடுறாங்க. தேடி பார்த்தா ஃபோன் வந்து ஒரு மூலையில் கிடக்குது. அவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை ஃபோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோனை பார்த்ததுமே ரஞ்சித் ஃபோன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லதுமே அங்கேருந்து அடித்து பிடிச்சி வந்து சரி கொடு 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 அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏ ரஞ்சித் ஏன் பறக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து பார்க்குறாங்க. ஆனால் ஃபோனை பார்த்தா பாஸ்வேர்டு போட்டு ரஞ்சித்னு சொல்ல, அது என் பர்சனல் சூர்யா நீ வந்து அதெல்லாம் பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, இதில் என்னடா இருக்குது போடுறா அப்படின்ற மாதிரி சூர்யா வந்து சொல்லவுமே அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். அப்புறம் வேறு வழியே இல்லாமல் போட்டதுமே எடுத்ததுமே வந்து அந்த அவன் வீடியோ பார்த்துட்டு இருந்தான் பார்த்தீங்களா கடைசி, அதில் ஆஃப் ஆகிருக்கும் போல். அதை பார்த்ததுமே வந்து அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரில. ஐயோ வசமாக சிக்கிக்கிட்டோமே, சூர்யா நம்மளை கண்டிப்பாக வந்து சும்மாவே விடமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியற. ஃபோனை வாங்கி பார்க்குறாரு. பார்த்ததுமே என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காயிட்டு இழுத்து போட்டு அடின்னு அடிக்கிறாரு. உன்னை இப்படியே விட்டு வச்சது ரொம்ப பெரிய தப்பாக போயிடுச்சு, உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், கூட சீக்கிரம் பாரு என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து சூர்யா என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் கூப்பிட்றாரு. எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த கொலையாளி இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன சூர்யா சொல்லிட்டு இருக்க கொலையாளியா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ஆமாம் நீங்கள் அப்போ நம்பலை, இப்போயாச்சும் வந்து தயவு செஞ்சு நம்புங்க, இப்போயும் நம்ப முடியாது அப்படின்னா அது உங்களோட முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ஹரிதாவுக்கு கோவம் வருது. இங்கே பாடுறா தேவையே இல்லாமல் எங்கள் அண்ணன் மேலே பழிய போட்டுட்ருக்காது, அப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் அண்ணன் மேலே நான் பழிய போடுறேன்னா, உங்கள் அண்ணன் மேலே பழிய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது, நான் பழியையும் போடலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்து சூர்யா என்ன பண்ணுறாருன்னா என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சுரேகாவோட விஷயத்த வெளியவும் சொல்ல முடியல. உடனே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கல்யாணத்தை நிப்பாட்டுங்களா வாட் சூர்யா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்றுட்டுருக்காரு சூர்யா. என்னடா இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காரு. கண்டிப்பாக நான் சும்மா விட போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அவங்களுக்கு யாருக்குமே வந்து ஒன்றுமே புரியலை. இல்லை அந்த கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நிப்பாட்டி தான் ஆகணும், நிப்பாட்டினா மட்டும்தான் வந்து
எல்லாரோட வாழ்க்கையுமே நல்லா இருக்கும், இல்லைன்னா வந்து எல்லாரோட வாழ்க்கையுமே ரொம்பவே மோசமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல. எதுக்காகடா நிப்பாட்ட சொல்கிறேன், ஏதாவது காரணம் சொல்ல நிப்பாட்டுறதுக்கு நிப்பாட்டுறேன், அதை விட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னா எப்படி நிப்பாட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்த சூர்யா வேற, இதுக்கு மேலே இருக்க போகிற சூர்யா வேற. ஏன்னா ஒரு டைமும் எல்லாமே வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து எதுவுமே சரி பண்ண முடியாது, இவன் இவ்வளோ பெரிய அயோக்கியன் அப்படின்ற மாதிரி தெரிய வந்தால் எப்படியுமே பொண்ணுங்க இந்த விஷயத்தில் வீக் தானே சில பேர். அப்படி இருக்கும்போது ஏதாவது பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு பயம் வருது. எங்கே தான் தங்கச்சி சூசைட்க்குன்னு பண்ணிவிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் வர ஆரம்பிக்கவுமே அவனுக்கும் என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியல. இதுலேருந்து எப்படியாச்சும் வந்து நம்ம சுரேகாவை வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சுரேகா கிட்டே போயிட்டு, இங்கே பார் சுரேகா, இவன் நல்லவன் கிடையாது சரியா, இவனை நீ நம்பினா கடைசியில் நீ நடுத்தரில் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லு. என்னென்ன நீ என்னென்னமோ சொல்கிற, அம்மா தானே இந்த வாழ்க்கையை தேர்வு பண்ணாங்க, எனக்கும் இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு, அதனால் நீ இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்ற மாதிரி சொல்ல. அடா நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், நீ என்ன இதே பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் சூர்யா இவன் அயோக்கியம் பொறுக்கி இவன் அப்படின்ற மாதிரி சூர்யா உண்மையை போட்டு பாதி உடைக்கவுமே அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது போகிறதுனே தெரில. என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கதாங்க போகுது. அந்த அளவுக்கு தான் எல்லாமே வந்து நடக்க போகுது. இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்த சூர்யா இப்போ வந்துட்டு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, என் தங்கச்சிக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கூட சொல்லாத அளவுக்கு நீ மாற்றிட்டல, இதுக்கு நீ கண்டிப்பாக அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்லி முடிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு வாட்டியுமே வந்து பிரச்சனைகள் நிறைய வரும்போது எப்படியாச்சும் அதை சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த பிரச்சனையை சரியே பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. என்ன ஆக போகுது எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆமாம் பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மின்விசிறியின் விலை எவ்வளவென்று தெரியுமா?